நம்ம அண்ணன் இப்போ தமிழ்நாட்டில் சிஎம் ஆனது பல பேத்துக்கு நியூ இயர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி அவர் கொடுத்த வாக்குறுதி ஆகட்டும், அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சு இப்போ கொடுக்குற அறிக்கையாகட்டும், எல்லாமே நியூ இயர் ரெசல்யூஷன் மாதிரி தான் இருக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவர் கொடுத்த வாக்குறுதி ஆகட்டும், இந்த தாய்மாமன் சீரு, அதுக்கப்புறம் இந்த 6 சிலிண்டரு, அதுக்கப்புறம் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இதுவரை கொடுத்த அறிக்கையாகட்டும், அதே மாதிரியே இந்த சட்டசபை கூடுச்சு. அதில் வந்து சில அறிக்கைகள்லாம் விட்டாங்க. முதல்ல வந்து நம்ம கல்வித்துறை அமைச்சர் சொன்னார் என்னன்னா, ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. இந்த 3 நாள் வந்து சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து லைவாக டெலிகாஸ்ட் ஆகும்னு சொன்னார். கொடுத்த வாக்கை காப்பாற்றினார் முதல்வர் விஜய். இனி சட்டமன்ற நிரலை தொடரும். அது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு இன்னைக்கு பாதியிலே கட் பண்ணி விட்டாங்க. நேற்று தான் வந்து கேள்வி பதில் இல்லைன்னு சொன்னாங்க. வினா விடை நேரம் இந்த நாட்களில் இருக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு கேள்வி பதில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த நியூ இயர் அப்படின்னு வந்த உடனே எல்லாம் ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க பாருங்க. இதை பண்ண மாட்டோம், அதை பண்ண மாட்டோம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம், ஜிம் மெம்பர்ஷிப் போய் எடுப்போம், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரே இதுலேயே எல்லாத்தையும் அப்படியே விட்டுருவாங்க. அது மாதிரி தான் இந்த ஆட்சி இருக்குது. அதில் இன்னொரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ரெசல்யூஷன் எடுத்த உடனே நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. நம்மளே நம்ம எடுத்த ரெசல்யூஷனை வந்து மறந்துடுவோம். ஆனால் ஒருத்தர் வந்து நீ இந்த ரெசல்யூஷன் எடுத்த அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்கல்ல. அது மாதிரி தான் நம்ம முதலமைச்சருக்கு வந்து நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எங்கே போனாலும் சரி அந்த ரெசல்யூஷனை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு.